வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒன் ஃபோட்டோஸை வச்சு ஆட் பண்ணி காட்டுறேன். பட் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இதே நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ண தேவையில்லை. எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ 15 செகண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகெயின் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ சூப்பராக ஷோ ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 செகண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க ஃபோட்டோ ஆட் பண்ணினா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் எத்தனை செகண்டுக்கு எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சும் கொடுத்துருப்பேன். அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை சிம்பிளாகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம